ஃபாரின் போயிருந்தப்போ அங்கே டெத்து. இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா தெரியுமான்னு கூட சரியா தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் டெத் ஆகும்போது அரசு லைட்டாக தெரியும், ஃபோட்டோ பார்த்து தான் அவங்க அப்பா பார்த்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் பாடி வருதுன்னா இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்லாம் நினச்சேன். இந்த 2 குழந்தைங்களையும் பார்த்தேன் படுத்து கிடந்தது. இந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இது என் புடவைக்குள்ள இப்படி படுத்து இருந்துச்சு. வெளில போயிட்டு வரலான்னு ஏதோ கிளம்பையில் பின்னாடியே வந்து நினைச்சேன். பின்னாடியே அந்த நைட் ஓடியாந்து ஒரு 6-7 வயசு தான். ஆகா, அந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் இல்லைன்னு ஏதாவது பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களும் ரொம்ப இதுங்களுக்காக நம்ம வாழணும். உலகமே இதுங்க தான். இந்த குழந்தை 2 தான் உலகம்னு நினச்சி வந்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம பிள்ளைங்களும் 2 பேரண்ட் இருந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறவங்களே திணறாங்க. நம்ம பரவாயில்ல. எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறது பெருசு இல்லை சுமதி, நீ படிக்க வைக்கிறது தான் பெருசு. 1 பேரண்டாக இருந்து கண்டில் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பொண்ணு பேரை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ஒரு வீடியோவில் அவங்க நடிக்கிறத பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருந்தது? இந்த பொண்ணு வீடியோவில் வந்து மீடியாவில் தலையை காமிச்சு ஓஹோன்னு வந்ததும், 2வது என் பையன் வந்து கிராஜுவேஷனுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருந்தான். அப்போ அவன் ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு தான் அவன் சர்டிஃபிகேட்டே என்னை தான் வாங்க கூப்பிட்டான், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு காலேஜில். அது 2ம் அந்த மூமெண்ட்லேயே இறந்துருந்தா கூட சந்தோஷமாக போயிருக்கும். அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் நிறைய இன்னும் சக்ஸஸ் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அந்த அளவில் இருந்து பிகாஸ் சிங்கிள் மதர் அம்மா. ஸோ அதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஈவன் லைக் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், லைக் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்கிட்ட எப்போவுமே காமிச்சிக்கிட்டது கிடையாது. ஸோ அவங்க இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்காங்க. இந்த டிசிஷன் நான் எடுக்கும்போது அம்மா தான் சொன்னாங்க போய் நானும் சொல்லிட்டேன். ஸோ ஷார்ட் ஃபிலிமில் கேட்டபோது நானும் சொல்லிட்டேன். கிராமம்னால ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு விலை வந்துக்கிட்டு வில்லேஜ் சைடு இருந்ததுனால வேணான்னு சொல்லிட்டேன். அப்போ நான் அம்மா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் ஒரு நாள் நான் சொல்லும்போது அவங்க வந்து ஐயா அம்மா தான் ரொம்ப அப்போலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதல்ல போய் பண்ணு, என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட் யூ கோ அண்ட் டூ இட், உனக்கு திறமை இருக்குது, நீ போய் பண்ணு, பார்த்துக்கலாம், எவ்வளோ தூரம் போதோ பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அவங்க தான் அமிச்சாங்க. MBBS கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது, இப்போ கூப்பிட்றாங்க, நான் சைனா போகணும், என்னம்மா பண்ணுறதுன்னா, இப்போ கொரோனா பீரியடு, நீ போய் அதை பண்ணிட்டு இரு, MBBS கூப்பிட்ற போது போய்க்கலாம். ஃபாரின் போயிருந்தப்போ அங்கே டெத்து. இந்த பொண்ணுக்கு வந்து அப்பா தெரியுமான்னு கூட சரியா தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் டெத் ஆகும்போது அரசு லைட்டாக தெரியும், ஃபோட்டோ பார்த்து தான் அவங்க அப்பா பார்த்துருக்காங்க. எங்கள் வீட்டுக்கார் பாடி வருதுன்னா இனிமேல் நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம்லாம் நினச்சேன். இந்த 2 குழந்தைங்களையும் பார்த்தேன் படுத்து கிடந்தது. இந்த பொண்ணை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இது என் புடவைக்குள்ள இப்படி படுத்து இருந்துச்சு. வெளில போயிட்டு வரலான்னு ஏதோ கிளம்பையில் பின்னாடியே வந்து நினைச்சேன். பின்னாடியே அந்த நைட் ஓடியாந்து ஒரு 6-7 வயசு தான். ஆகா, அந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம வீட்டுக்காரர் இல்லைன்னு ஏதாவது பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களும் ரொம்ப இதுங்களுக்காக நம்ம வாழணும். உலகமே இதுங்க தான். இந்த குழந்தை 2 தான் உலகம்னு நினச்சி வந்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நம்ம பிள்ளைங்களும் 2 பேரண்ட் இருந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறவங்களே திணறாங்க. நம்ம பரவாயில்ல. எங்கள் ஊரில் எல்லாரும் சொல்லுவாங்க, எல்லாரும் டாக்டருக்கு படிக்க வைக்கிறது பெருசு இல்லை சுமதி, நீ படிக்க வைக்கிறது தான் பெருசு. 1 பேரண்டாக இருந்து கண்டில் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பொண்ணு பேரை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ஒரு வீடியோவில் அவங்க நடிக்கிறத பார்க்குறப்பெல்லாம் எப்படி இருந்தது? இந்த பொண்ணு வீடியோவில் வந்து மீடியாவில் தலையை காமிச்சு ஓஹோன்னு வந்ததும், 2வது என் பையன் வந்து கிராஜுவேஷனுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருந்தான். அப்போ அவன் ஃபஸ்ட்டு டைம் வந்து எனக்கு தான் அவன் சர்டிஃபிகேட் என்னை தான் வாங்க கூப்பிட்டான், ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுட்டு காலேஜில். அது 2ம் அந்த மூமெண்ட்லேயே இறந்துருந்தா கூட சந்தோஷமாக போயிருக்கும்.